அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாத ராசி பலன் கிரக நிலைகளைப்படி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும், கார்த்திகை மாத ராசி பலன் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்க வைக்க போகுதா, நல்லவை நடக்க போகுதா, அசுப பலன் கிடைக்க போகுதா, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், குடும்பம் தொழில் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பவே புத்திசாலியாகவும் திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் தனது இனிமையான வார்த்தைகளால் எவர் ஒருவரையுமே ஈர்க்கும் திறன் கொண்டவராக இருப்பாங்க. மேலும் ரொம்பவும் பொறுமை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு நவீன காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் கூட பாரம்பரிய முறைகளையே எப்பவும் பின்பற்றுவாங்க. மேலும் இவங்க பெரியோர்களை ரொம்பவே மதிப்பாங்க. அவங்க காலில் விழுந்து வணங்குறத எப்பவுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணின் தொழில் மற்றும் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நிர்வாகம் தொடர்பான தொழில்களே அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க 50 வரை பக்தியுடன் தனது தொழிலில் பணிபுரிவாங்க. அதுக்கு மேலே பிறகு தனது வேலையை விட்டுட்டு விலகிடுவாங்க. முக்கியமாக இவங்க பொருளாதார ரீதியாக ரொம்பவே வசதியானவங்களா இருப்பாங்க. மேலும் இவங்க சமூக பணிகளை செய்ய விரும்புகிறவங்களா இருந்தாலும் கூட தனது குடும்பத்துக்கு நேரத்தை செலவிடுவாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தின் பூர்வீகப்படி பொதுவாக 23 முதல் 26 வயதுக்குள்ள பெண்களுக்கு திருமணம் ஆயிடும். இந்த காலக்கெடுவுக்கு பிறகு திருமணமானா அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறத நீங்க காணலாம். அஸ்வினி நட்சத்திர பெண்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை போராட்டமாகவே இருக்கும். காலக்கெடுவுக்கு பிறகு நடக்கும் திருமணங்களால விவாகரத்து, பிரிவினை அல்லது வாழ்க்கை துணைக்கு மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அஸ்வினி நட்சத்திர பெண்களுக்கு 26 வயசுக்குள்ள திருமணம் செய்யறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, எப்பவுமே இவங்க மனக்கவலை மற்றும் பதட்டம் இதுல இருந்து விலகியே இருக்கிறது தான் நல்லது. யாரா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஆபத்துல உதவும் சிறந்த நண்பர்களா இருப்பாங்க. பெரும் ஆபத்து காலங்கள்ல கூட அவங்க உதவி செய்வாங்க. ஆனாலும் சில விஷயங்கள்ல அவங்க கட்டுப்படுத்துறது ரொம்பவே கடினமான காரியமா இருக்கும். அதே போல விமர்சனங்களுக்கு இவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. மக்கள் தனக்கு எதிராக மோசமான விஷயங்களை செய்யக்கூடும்னு நினைக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க. பூர்வீகப்படி கிட்டத்தட்ட எல்லா வகையான பணிகள்லையும் இவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா எவருக்குமே எஜமானராக இவங்க இருக்க மாட்டாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இசை மீது அதிக ஆர்வம் உள்ளவங்களாகவும் இலக்கிய வாசிப்பாளர்களாகவும் இருப்பாங்க. இவங்கள் தங்களது 30 வயது வரை வாழ்க்கையில போராட வேண்டியதா இருக்கும். ஆனா அதன் பின்னர் 55 வயது வரை அவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை காண்பாங்க. நிதி அளிக்கிறதுல அவங்க ரொம்பவே இறுக்கமா இருப்பாங்க. மேலும் கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறாரு. அதனால பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய திட்டங்கள்லாம் வெற்றி பெறும். அருளாளர்களின் ஆசியும் அன்பும் நண்பர்களின் ஆதரவும் திருப்தி தரும் விதமா உங்களுக்கு அமைய போகுது. ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் இணைந்த விருச்சக ராசியில தன் சொந்த வீட்டுல சஞ்சரிக்கிறதால எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுது. இளைய சகோதரத்தோடு இருந்த பகையெல்லாம் மாறப்போகுது. பாகப்பிரிவினைகள்லாம் உங்களுக்கு சுமூகமா முடிய போகுது. மாத தொடக்கத்துல குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அதனால இந்த வக்ர காலத்துல வளர்ச்சியும் உண்டு, தளர்ச்சியும் உண்டு. நினைத்த காரியம் நிறைவேறாமலும் போகலாம். நடக்காதுன்னு நினைச்ச காரியம் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கலாம். இருந்தாலும் இந்த காலத்துல குரு வழிபாடு ரொம்ப அவசியம் உங்களுக்கு. கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வரார். அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறார். அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகிறார். எனவே சுக்கிர மங்கள யோகம் உருவாகுது. இதனால கல்யாண கனவுகள்லாம் உங்களுக்கு நனவாக போகுது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாக போகுது. உடன்பிறப்புகள் மூலமா நல்ல தகவல்கள்லாம் கிடைக்க போகுது. அரசு வழியில வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு இப்பொழுது நேர்முக தேர்வுல வெற்றி கிடைத்து வேலையும் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. அது மட்டுமல்ல, கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் தற்சமயம் 9ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பாக்கிய ஸ்தானம் பலம் பெறுது.
அதனால கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது. நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. அதனால இதுவரைக்கும் நீங்க சேமிச்சு வச்ச சேமிப்பு எல்லாம் இப்பொழுது அசையா சொத்தா மாற்ற முயற்சி செய்வீங்க. பத்திரப்பதிவில இருந்த தடைகள்லாம் அகலப்போகுது. மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்த போறீங்க. முன்னேற்ற பாதையில அடி எடுத்து வைக்க சகோதரர்கள் உங்களுக்கு உதவ போறாங்க. கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்துல சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும். கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப படிப்படியா தடைப்பட்ட காரியங்கள்லாம் தானா நடைபெறப் போகுது. அடிப்படை வசதிகள்லாம் பெருக போகுது. ஆனந்த வாழ்க்கை மலரப்போகுது. குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாக போகுது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு விடுவு காலம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்புல கவனம் கொஞ்சம் தேவை. பெண்களுக்கு கடன் என்ற 3 எழுத்து தீரப்போகுது. கல்யாண கனவுகள்லாம் நனவாக போகுது. பண தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 23, 24, 27, 28, டிசம்பர் 4, 5, 8, 9. நன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு. மேஷராசியின் 8வது வீட்டுக்கு சூரியன் செல்றாரு. இதனால கார்த்திகை மாதமானது மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்க போகுது. அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கிறதால வெற்றிகளை குவிக்க போறீங்க. குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகள் பெற போறீங்க. வேலையை மாற்றும் எண்ணம் நீண்ட காலமா இருந்தா இந்த கார்த்திகை மாதத்துல அதுக்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. ஒவ்வொரு வேலையிலும் வெற்றிகள் குவியும். முக்கியமான பரம்பரை சொத்துக்களால நல்ல நிதி ஆதாயங்களை நீங்க பெற போறீங்க. மேலும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்க ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்துடன் இருக்கார். 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த 2 நிலைகளிலும் குரு பார்வை இருக்கு. குரு 19ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போதும் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்க போகுது. பெயர் புகழை பற்றி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை. அங்கே உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதால கடவுளின் பரிபூரண அருளை பெற போறீங்க. இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்களை பெற போறீங்க. இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே வெற்றிகள்லாம் குவிய போகுது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மனசில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. பெயர் புகழ் அதிகரிக்க போகுது. சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறதால விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது. பொருளாதாரம் ஏற்றம் அடையும். பங்கு சந்தை, சீட்டு, MLM, பிட்காயின் போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களை மீட்டெடுக்கும் காலமா இது அமைய போகுது. பொருளாதாரம், பணம், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல 10ஆம் தேதிக்கு முன்னதாக திட்டமிட்டுக்கோங்க. நீங்க எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல கவலை ரேகைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அலைச்சல் இருக்கும். காரியங்கள் நிறைவேறினாலும் கூட சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கக்கூடும். பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. வருமான வரி, GST போன்றவற்றில் சரியாக கட்டி முடிக்கிறது நல்லது. எல்லா விஷயங்களையுமே ஏதோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கொள்வது நல்லது. இல்லைனா முக்கியமான விஷயங்களை மறக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை, டாக்குமெண்ட் விஷயங்கள், சொத்து வாங்கும் விஷயங்கள்ல மிகுந்த கவனத்தோட இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலும் வழிபாடை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, மேஷம்னாலே வயிறு, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு தினந்தோறும் செய்கிறது நல்லது. ஆஞ்சநேயர், விநாயகர், பெருமாள், சிவன் கோயில்களுக்கு கல் உப்பு, காய்ந்த மிளகாய், மிளகு போன்றவற்றை தானமாக கொடுக்கறது நல்லது. இதனை தானமாக கொடுத்தா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பெரும் சிக்கல்கள்லாம் ஏற்படாமல் அந்த தெய்வம் உங்களை காக்கும். பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் குறையணும், தேக ஆரோக்கியத்தில் பலம் பெறணும்னா கோயில்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். கடன் குறைய வேண்டும்னா திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மையை பயக்கும். மேலும் உங்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்பட போகுது. எதிரிகள்லாம் பணிந்து போக போகிறாங்க. அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவை உங்களுக்கு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். வழக்குகளால் மனசில் ஓர் அச்ச உணர்வு ஏற்படக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக போகுது.
அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். வாகனத்துல செல்லும்போது எச்சரிக்கையா இருங்க. உத்தியோகத்துல வேலை சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் கூட சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால மிக சிறப்பா செஞ்சு அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்க பெற போறீங்க. சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள்லாம் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் சிறப்பா நடைபெறும். எதிர்பார்த்ததை விட பணவரவு கூடுதலா கிடைக்கும். ஆனா அரசாங்க வகையில எதிர்பார்க்கும் லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதா இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதா இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகபெருமான், மகாலட்சுமி. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 7. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. ஞான மோட்சக்காரகன் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரித்து உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கலாம். உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை அதிகரித்தாலும் கூட லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகு சனி வருமானத்தை அதிகரிப்பார். முடங்கி கிடந்த தொழிலும் இனி முன்னேற்றம் அடைய போகுது. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். புதிய சொத்து வாகனம் என வாங்கும் கனவு நனவாகும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த சங்கடங்கள் மறையும். உங்கள் செல்வாக்கு உயரும். வேலைக்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாட்டு தொடர்புகள்லாம் சாதகத்தை ஏற்படுத்தும். நவம்பர் 27 வரை உங்களுக்கு சப்தமாதிபதி சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினரிடம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. உங்கள் வேலையில மட்டும் கவனமா இருந்து செயல்படுவது இந்த நேரத்துல ரொம்பவே அது அவசியம். உங்கள் தொழில்ல எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயத்தை அடைய முடியும். ஞானகாரகன் குரு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால புதிய வேலைகளை கையில எடுக்கும்போது பின்விளைவு பற்றி யோசித்து மேற்கொள்வது நல்லது. விவசாயிகள் விளைச்சல்ல கவனமா இருக்கணும். அரசு பணியாளர்கள் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி செயல்படுறது நன்மையை தரும். மேலும் பரிகாரமான இங்க கணபதியை வழிபட குறை நீங்கும், நன்மை நடக்கும். மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் அதிர்ஷ்டம் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மகிழ்ச்சியான மாதமா இருக்க போகுது. நவம்பர் 27 வரை சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சுக்கிரன் நட்புகள் வழியே ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்க போறாரு. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு அந்நியரால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும். ஆத்மகாரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால அரசு வழி முயற்சிகள் நிதானமாகவும் கவனமாகவும் தேவை. அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது அவசியம். எந்த ஒரு வேலையிலுமே சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ராசிநாதன் செவ்வாயும் டிசம்பர் 6 வரை அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால மனசுல எண்ணம் புரியாத குழப்பமும் பயமும் இருக்கும். வேலையில தடைகளும் தாமதமும் நெருக்கடியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு உடல் நிலையில பாதிப்பு கூட ஏற்படலாம். இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கும் பலத்தை லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுக்கு உண்டாக்குவாங்க. தேவையற்ற வருமானம் வந்து கொண்டிருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைய போறீங்க. பரிகாரமா நீங்க அம்மனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு ஆத்ம பலமும் துணிவும் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியன் திடீர் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். மனசுல குழப்பம் அதிகரிக்கும். வேலைகள்ல தடை தடுமாற்றம் ஏற்படும். அரசு வழி முயற்சிகள் இழுபறியாகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு திடீர் இடமாற்றம், மேலதிகாரிகளின் அதிருப்தி என்ற நிலை ஏற்படும். டிசம்பர் 6 முதல் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் புதன் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்று சொல்லி கேட்ட பொருளாதார நிலை உயரும். கேட்ட இடத்துல இருந்த பணம் கிடைக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் சேரும். கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். உறவினர் வழியில ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுக்கு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் மாதம் முழுவதும் உங்களை பாதுகாப்பாங்க. கடன் கொடுத்திருந்த பணம் பலமுறை கேட்டும் வராம இருந்த நிலையில இருந்த இந்த நேரத்துல வீடு தேடி வரப்போகுது. வியாபாரத்துல முதலீட்டுக்கு ஏற்ப ஆதாயம் உண்டாக போகுது. சப்தமஸ்தானத்துல நவம்பர் 27 வரை ஆட்சியாக சஞ்சரிக்கும் சுக்கிரன் சிலரை தடுமாற வைப்பாரு. அவசர வேலைகள்லையும் ஈடுபட முடியாத அளவுக்கு நட்புகள் வழியே உங்கள் நிலையை மாத்துவார். இருந்தாலும் கூட எதிர்பாலினரிடம் நீங்க விலகி இருக்கிறது தான் நல்லது. விவசாயிகள் மாதம் முழுவதும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். பரிகாரமா நீங்க சூரிய பகவானை வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகும். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.